என்னடா பலாப்பழத்தை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற? சார் இது பலாப்பழம் இல்லை சார், வாழைப்பழம். சரிதான்டா, நான் வாழைப்பழமான்னு கேட்டால் பலாப்பழம்னு சொல்லுவேன். அதுக்கு தான் கேட்டேன். அம்மா எதுக்கு வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கிற? சார் இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டா திரும்பி வளராது. அதனால நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன், இந்த வாழைப்பழத்தை அப்படியே பொறிச்சிட்டா நல்லா வளரும்ல. டேய் முட்டா பையில, வாழைப்பழத்தை அப்படியே பறிக்கக்கூடாதுடா. உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் பதிச்சு வை, அதான் நல்லா வளரும். சார் எனக்கு அப்படி சொல்ல சார், இந்த வாழைப்பழத்தை அப்படியே வாங்கி பொதிச்சா நல்லா வளரும்னு சொன்னாங்க. நீங்கள் தோலை மட்டும் பொதிக்கணும்னு சொல்கிறீங்க. ஏண்டா இது தெரிஞ்சால் பொட்டி கடைக்காரன் தாரோடு அப்படியே போச்சு நிறைய தாரை வர வச்சிட மாட்டானா? அப்படிலாம் இல்லை, இவனை யாரோ ஏமாற்றிருக்காங்கடா. நீ என்ன பண்ணுற, இந்த வாழைப்பழத்தை நீ சாப்பிடு, இல்லைன்னா நான் சாப்பிட்றேன். தோலை கொடுக்குறேன், தோலை கொண்டு போய் பொதிச்சினா 3 நாள் கழித்து வந்து பாரு, பெரிய மரமாயிரும், நிறைய கொலை போடும், அப்படியே வெட்டிக்கிட்டே இருக்கலாம். சார் அப்போ இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்க, நானே சாப்பிட்டுட்டு தோலை பொதிச்சிடுறேன். பிச்சைக்கார பையில, ஒரு வாழைப்பழத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிற, எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்குறேன். போய் தோலை போலை இதா இந்த பழத்தை சாப்பிட்டு. கஞ்ச பையன் போய் ஒரு வாழைப்பழத்தை கூட தர மாட்டேங்கிறாங்க. இவனுக்கெல்லாம் ஐடியா சொல்லி நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணுறேன். செக் அது ஒரு பெரிய ஆக்டர் சொல்லியிருக்காரு, வாழைப்பழத்தை அப்படியே பொதிக்கக்கூடாதான், சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் பொதிக்கணுமா. இப்போது இந்த வாழைப்பழத்தை நான் உரித்து சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் பொதிக்க போகிறேன். ஹா 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 ஹா